அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் தோழர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். கரூர் சம்பவம் இது தொடர்பான வழக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்திருக்கு. இதில் சிபிஐக்கு உள்ளான வழக்கு, அப்படி சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏன் இந்த காவல்துறை மீது நம்பிக்கை இல்லையா? முதல்ல அவங்க போய் அந்த வழக்கை அங்கே என்ன நடக்குதுன்னு முதல்ல விசாரிச்சுட்டு வரட்டும், அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் முன்ஜாமீன் வழக்கு புசி ஆனந்த், நிர்மல்குமார், இதில் அவங்க தாமதமாக வந்தது ஒரு குற்றமா அப்படிங்கிற அளவுக்கு வாதாடி இருக்கிறாங்க. 7 மணி நேரம் தாமதம். ஏன் உங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வருது உங்களுக்கு தெரியாதா? காவல்துறை தானே எல்லாம் பண்ணியிருக்கணும். காவல்துறை பேசுகிறது நிறுத்த சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் அவங்க செஞ்சுருக்கலாமே. தமிழ்நாடு அரசுடைய உளவுத்துறை என்ன பண்ணுது உள்ளிட்ட பல்வேறு வாதங்கள் அவங்க தரப்புலையும் வைக்கப்பட்டிருக்கு. இது நீதிமன்றமும் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்ல, முதல்ல எனக்கு இந்த வழக்கு ரொம்ப அழகா அடிச்சு ஆடி இருக்கு இன்னைக்கு நீதிமன்றம். அதுல குறிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய லெவல்ல கேள்விகளை எழுப்பி இருக்கிறாங்க. முதல்ல இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்கள் வாதாடுகிற போது இங்க நம்ம காவல்துறை சார்பாக 11 கண்டிஷன்ஸ் போட்டோம், அதுல 9 தான் பின்பற்றி இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்க, நீங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு தடுத்திருக்கலாமே, நீங்க இங்க பேச விடாம நிறுத்திருக்கலாமே, அப்படியா இருக்கலாமே இப்படியா இருக்கலாமேன்னு உருட்டிருக்காங்க. கடந்த 4 நாட்களாக தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த சமூக ஊடகங்களில் எல்லாம் அந்த கரூரினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தோழர் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அவ்வளத்தையும் செஞ்சாரு அப்படின்னு சொல்ற இந்த கும்பல் கடைசியில என்ன மாதிரி கொண்டு போய் நிறுத்தினாங்கன்னா, தமிழ்நாடு அரசு சொல்லியிருந்தா நாங்க எல்லாத்தையும் முடிச்சிருப்போம், நாங்க இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்ற அளவு போயிட்டாங்க. 2வது சிபிஐக்கு கொண்டு போய் கொடுக்கணும்ன்ற வழக்கு 2மே சங்கிய போட்ட வழக்கு. ஒண்ணு சங்கி ரவி ஒரு ஆளு, அதனால என்னமோ பாரத ஏதோ மக்கள் கழகம் கட்சி அப்படின்லாம் வச்சிருக்காரு போல இருக்கு. அவர் ஒரு வழக்கு போட்டிருக்காரு, இன்னொரு பிஜேபி காரர் வழக்கு. இந்த 2 பேருக்கும் சிபிஐக்கு மாத்தணும்னு இவ்வளவு அவசரமா போட வேண்டிய அடிப்படை அரசியல் என்னன்னு இருக்குல்ல, இத நம்ம கேட்கல, நீதிமன்றமே கேட்டுருச்சு. நீங்க யாரு? இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க யாரு? நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்க அரசியல் எல்லாம் இங்க நீதிமன்ற தளத்துல நடத்தாதீங்க, இங்க நீதிமன்றத்தை நீங்க அரசியல் தளமா மாத்தாதீங்க அப்படின்னு சங்கிலே மிதிச்சுட்டு இந்த வழக்கு இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க. நடந்து 1 வாரம் தானே ஆயிருக்கு. இனிய தனி நீதிபதி ஒருத்தரை நியமிச்சு ஒரு விசாரணை கமிஷன் வச்சிருக்கிறாங்க அருணா ஜெகதீஷன் அவர்கள் தலைமையில. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருக்கு. எதுக்கு அவசரப்படுறீங்க? இதுல என்ன அரசியல் இருக்கு என்று நீதிமன்றம் கேட்டிருக்கு. நீங்க ஏன் அவசரப்படுறீங்க, இதுல என்ன அரசியல் இருக்கு நீதிமன்றம் கேட்டிருக்கு. அது ஒரு பெரிய பின்னடைவா நான் பாக்குறேன். சோ நீதிமன்றம் சிபிஐக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது தாவேகாவுக்கு சொம்படிக்கணும்னு நினைக்கிற பாஜக கும்பலுக்கு பெரிய பின்னடைவு. அடுத்து அவங்க காய் நகர்த்துவாங்க. இப்போதைக்கு இதான் நிலைமை. அதே போல புசி ஆனந்த் முன்னாடி எம்எல்ஏவா இருந்தவர், அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, புசி ஆனந்த் எம்எல்ஏவா இருந்ததுனால ஸ்பெஷல் கோர்ட்ல இதை விசாரிக்கலாமா அப்படின்னு நாங்க கன்சிடர் பண்ணிக்கிறோம், அது வரைக்கும் இந்த வழக்கை தள்ளி வைக்கிறோம்னு தள்ளி வச்சுட்டாங்க. ஆக மொத்தம் அவருக்கு முன்ஜாமீன் கிடைக்கல. போனதே முன்ஜாமீன் வழக்கு தானங்க. முன்ஜாமீன் வழக்கை தள்ளி வச்சுட்டோம்னா எப்ப வேணாலும் கைது செய்யப்படுகிற அபாயத்துல புசி ஆனந்த் இருக்கிறாரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆதவர்ஜுனா, இந்த கழகத்தினுடைய பெரிய புரட்சியாளர், அவர் தான் போட்டு பொழந்திருக்கு நீதிமன்றம். ஆதவர்ஜுனா புரட்சியா பண்ண போறாரு, இன்னும் புரட்சியாளர் மாதிரி நீங்க எழுதியிருக்கீங்க. முதல்ல அவருடைய பின்புலம் என்னன்னு பாருங்க, பார்த்துட்டு அவருக்கு மேல சட்ட நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கடுமையா போட்டு அடிச்சிருக்கிறாங்க. எனக்கு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, ஒரு பெய்டு கூட்டம், ஒரு கூலிப்படையை வைத்து சமூக வலைத்தளங்கள்ல விஜய்க்கு ஆதரவாக ஒரு கேம்பெயின் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு எதிரா உண்மையை நீதிமன்றம் உறக்க சொல்லி இருக்கிறது அப்படின்னு நான் இதுல புரிஞ்சுக்கிறேன். காவல்துறையை லெப்ட் ரைட் வாங்கியிருக்கு நீதிமன்றம். அதுவே எனக்கு சந்தோஷம் தான். காவல்துறையை பிடிச்சி லெப்ட் ரைட் வாங்கியிருக்காங்க. நீங்க என்ன தாவேகா ஏற்பாட்டாளர்களுக்கு கருணை காட்டுறீங்க? அந்த வார்த்தையெல்லாம் பெரிய அளவு. நீங்க கருணை காட்டிட்டு இருக்கீங்க. எதுக்காக தாவேகாக்கு நீங்க இத மனு அனுப்பல? எதுக்கு நோட்டீஸ் அனுப்பல? தாவேகா கட்சிக்கு அனுப்பியிருக்கணும்னா நோட்டீஸ்.
அப்படின்னு போட்டு பொழந்திருக்கிறாங்க. எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு இதை கேட்கும்போது. ஹிட் அண்ட் ரன் வழக்கு ஏன் போடலன்னு கேக்குறாங்க. ஆமா, அது ரொம்ப ஏங்க, நீங்க ஒருத்தனை அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு ஓடி போயிருதுங்க. அந்த வழக்குக்கே அதான் ஹிட் அண்ட் ரன். நீ ஒருத்தரை ஹிட்ட அடிச்சு போட்டுட்டு ஓடி போற, இதை விட கேவலப்படுத்த முடியாது ஒரு ஆள் மேல. அதுவும் என்ன, பிரச்சார வாகனத்தினுடைய டிரைவர் மேல இந்த வழக்கு நீ ஏன் போடல அப்படின்னு நீதிமன்றம் கேட்டிருக்கு. பிரச்சார வாகனம் அது ஒரு பையனை அடிச்சு போட்டிருக்கு. அந்த பையன் இருக்கானா செத்தானான்னு தெரியல, என்ன பிரச்சனையில இருக்கான்னு தெரியல, எதையுமே காவல்துறை கண்டுக்கல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு காவல்துறை தலையில கொட்டு வச்சதுல பொலேர்னு அடிச்சுட்டு நீங்க உடனடியாக ஹிட் அண்ட் ரன் வழக்க அந்த டிரைவர் மேல பதியணும். ரெண்டாவது, இந்த வழக்கு பின்னாடி இந்த வண்டியை நீங்க ஏன் பறிமுதல் செய்யல? 41 பேர் இறந்திருக்காங்க. இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பேரழிவு. இதை நம்ம வேடிக்கை பார்க்க முடியாது. இந்த 41 பேர் இறந்து போன பிறகும் இந்த வண்டியை பறிமுதல் பண்ணாம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காவல்துறை அப்படின்னு பிடிச்சு சாத்தி இருக்கிறாங்க. ரெண்டாவது, அப்படி என்னங்க உங்களுக்கு கருணை இந்த தாவேக்கா மேல? அப்படி என்னங்க உங்களுக்கு? நீங்க நாங்க உத்தரவு போடணும், நாங்க உத்தரவு போட்டோன்னே அதை எடுத்துட்டு போய் நீங்க கேஸ் உத்தரவு போட்டாங்கப்பா அப்படின்னு சேர்க்கணுமா? அடிச்சு ஆடுங்க, கேஸ போடுங்க அப்படின்றதா அதுல இருக்கிற விஷயமே. அதனால காவல்துறையை நீங்க இன்னும் சரியான இடத்தை தேர்வு செஞ்சு கொடுக்கணும். இதெல்லாம் அரசுக்கு சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறை தன் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை பேசியிருக்கிறாங்க, தாவேக்காவும் பேசியிருக்காங்க. இதுல கூத்து என்னன்னா, தாவேக்கா செந்தில் பாலாஜியை பத்தி வாயே திறக்கலன்றதா அதுல இருக்கிற கூத்தே. 5 நாளா பேசினவங்க ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா போலீஸ வச்சு செஞ்சிருக்கு நீதிமன்றம். எனக்கு சந்தோஷம்ப்பா. இதே வார்த்தையை திருமாவளவனும் எழுப்பியிருந்தாரு, விஜய் மீது ஏன் வழக்கு போடல அப்படின்னு. இப்ப நீதிமன்றமும் அதை எழுப்பியிருக்கு. முதல் குற்றவாளியே விஜய் தானங்க. விஜய் தானே அந்த கட்சியினுடைய தலைவர். முதல் குற்றவாளியை விஜய் பார்க்க வந்ததானே இவ்வளவு பேரழிவு நடந்துச்சு. அப்ப முதல் குற்றவாளியா இந்த காவல்துறை யார் மேல பதிவு பண்ணிருக்கணும்? விஜய் மேலதான் பதிவு பண்ணிருக்கணும். விஜய் என்னங்க மேல இருந்து குதிச்சவனா? அப்படி தமிழ்நாடு பொங்கிருமா? தமிழ்நாடு துண்டாயிருமா? தமிழ்நாடு கலவரம் பார்த்துடலாமேங்க. அப்ப என்ன ஒரு மக்களுக்கு தோணும் அப்படின்னா, என்னங்க எங்களுக்கு நீங்க பயந்துட்டீங்க அப்படின்னு தோணும் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், காவல்துறை ஏன் இவ்வளவு அச்சப்படுதுன்னு நமக்கு தெரியல. அண்ணா சொன்ன மாதிரி ஏன் திமுக ஸ்டாண்டர்டா இதை முடிவெடுக்கல அப்படின்ற மாதிரி கூட கேள்வி அண்ணன் வச்சிருக்கிறாரு. அது நிறைய பேர் சமூக வலைத்தளங்கள்ல கேட்கிற கேள்விதான். அடிச்சு ஆடணுங்க, இவங்கிட்ட எல்லாம் சமரசமே கிடையாது, இவங்க கிட்ட கிடையாது, அடிச்சு ஆடி விட்டுறணும். 2 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு நீதிபதி குறிப்பிடுறாரு. ஆனா தாவேகா தலைவர் சொல்லும் பொழுது எங்க தோழர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, வழக்கு போடப்படுது, எதா இருந்தாலும் உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்ன போடிங்க, நான் வீட்லேயும் அலுவலகத்துல தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. 2 பேர் கைது செய்யப்படுறதுக்கு பழி வாங்கணும்னா என்ன செய் அப்படிங்கிறாரு இவரு. நீதிபதி 2 பேர் மட்டும்தான் கைது பண்றதா? ஆக்சுவலா இவருக்கு தொண்டைங்க கைது செய்யப்பட்டதுதான் கவலைப்படலங்க. நீங்க வேற, இவங்களுக்கு ஜால் நடிச்சுக்கிட்டு சில ஊடகங்கள் இருந்துச்சுல, யூடியூப் கதையை கிரியேட் பண்ணி கொடுத்தாங்கல்ல சில யூடியூப்ஸ் எல்லாம், அவங்கள கைது பண்ணிட்டாங்களேன்னு கவலை. எனக்காக சப்போர்ட்டரா நிக்கிறவங்க மேல நீங்க கை வச்சுட்டீங்க, கருத்து சொன்னவங்க மேல கை வச்சுட்டீங்க. தொண்டனுக்கெல்லாம் கவலைப்படுற ஆளாங்க விஜய். நேத்து நேரம் ஒரு செய்தி நடந்துச்சுங்க. சினிமா பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு பையன் கலாட்டா பண்றான், தாவேக்கா கட்சிக்காரன். கலாட்டா பண்ணோன்னு முதலமைச்சர் ஆபாசமா பேசுறான், சொருகிருவேன்றான், செருப்பால் அடிப்பேன்றான். இன்னைக்கு கைது பண்ணப்பட்டான். அவங்களுடைய மாவட்ட செயலாளர் சொல்றான், அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்றாரு. இதுதான் இந்த கட்சியோட நிலைமை. எவனாவது சிக்கிக்கிட்டா தன்னை காப்பாத்துறதுக்கு தப்பிச்சு ஓடுவாங்க ஒழிய இவங்க தொண்டைங்களுக்காக நிக்க மாட்டாங்க. இதுல நீதிமன்றம் கூடுதலா ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு கேட்டது மட்டும் இல்ல, இந்த கட்சி தலைவர் இருக்காருல்ல, அந்த ஆளுக்கு தலைமை பண்பே இல்லைன்னு இருக்கு. நீ ஒரு தலைவனா இருக்கவே தகுதி இல்லைன்றுச்சு. இதுதான் சரியான அடி. இதான் நம்ம சொன்னோம், ஒரு தலைவனா இருக்கிறவன் எப்படி இருக்கணும்? ஆளுமை பண்போடு இருக்கணும், ஒரு கூட்டத்தை வழிநடத்துறவனா இருக்கணும், ஒரு கூட்டத்தை வரலாறு படைக்க வைக்கிறவனா இருக்கணும். ஆனா இந்த தலைவன் தற்குறிகளை தட்டி எழுப்புகிற தலைவனா இருக்காரு. தற்குறியா இருக்கிறத கொண்டாடுறாரு. ஏன்னா இவன் தற்குறியா இருந்தா மட்டும்தான் விஜய் போன்ற அரை வேக்காடுகளுக்கு அரசியல் ஓடும், அரசியல் வண்டி ஓடும். அதனால என்ன பண்றாருன்னா தற்குறிகளை தட்டி கொடுத்து தற்குறிகளாவே பாதுகாத்துக்கிறாரு. அந்த வேலையை நல்லா செய்யறாரு. இப்ப என்ன வேலை பாக்குறாங்க அப்படின்னா, நீதிமன்றம் போட்டு பொழந்த இடம். இன்னொரு இடம் எது அப்படின்னா, இந்த தாவேக்கா கும்பல் இருக்குல்ல, 41 பேர் செத்து போன உடனே தெரிச்சு ஓடினாங்கல்ல, அத நாக்கப்படுங்கிற மாதிரி நீதிமன்றம் கேட்டிருக்கு. ஏப்பா 41 பேர் செத்து போனாங்க, நீ என்ன பண்ணிருக்கணும்? அங்கேயே இருந்திருக்கணும்,
அவங்களுக்கு உதவி பண்ணிருக்கணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும், அவங்களோட நான் நிப்பேன்னு சொல்லியிருக்கணும். எதுவுமே பண்ணாம தப்பிச்சு ஓடுனீங்க. வார்த்தையை கவனிங்க, தப்பிச்சு ஓடுனவங்க தானே நீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கு நீதிமன்றம். அப்ப ஒரு விஷயம் நீதிமன்றம் ரொம்ப தெளிவா இருக்கு, இது ஒரு கட்சி இல்லை. விஜய் ஒரு தலைவனே கிடையாது, அவர் ஒரு அரைவேக்காட்டு தற்குறி. உள்ளுக்கு இருக்கிற அர்த்தம் தான். மூன்றாவது, வாகனத்தை பறிமுதல் செய்யுங்க, விஜய் கும்பலுக்கு மெமோ அனுப்பு, உடனடியாக பெட்டி அவங்க மேல வழக்கு தொடுங்க. இதெல்லாம் தாண்டி சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமந்தான், ஆதவர்ஜுனா மட்டும் தனியா மேல இருந்து குதிக்கல அப்படின்னு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருக்கத பார்க்கும்போது ஒட்டுமொத்த கடுப்பையும் மொத்தமா அவங்க மேல இறக்கிருக்கு. ஏன்னா அவங்க பார்த்த காணொளிகள் முழுக்க நீதிமன்றத்தை உலுக்கி இருக்கு. இவர்கள் செய்த அநீதிகள் எல்லாம் நீதிமன்றத்தினுடைய மனசாட்சியை உலுக்கி இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அதனாலதான் இவ்வளவு கடுமையான கோபத்தோடு இதை கேள்வி கேட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன். நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க இவங்க தொண்டர்கள் எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு. இப்ப புசி ஆனந்த் மேல ஏன் வழக்கு போடுறீங்க? அவர் என்ன செஞ்சாரு? அனுமதி கேட்டது அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் மதியழகன், அவர் அனுமதி கேட்டாரு. வழக்கை இவர் மேல ஏன் போடுறீங்க அப்படின்னு வாதம் வச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, இதே போல் திமுக கூட்டம் நடந்து அதுல விபத்து ஏற்பட்டா அந்த மாவட்ட செயலாளர் முதல்வர் மேல இந்த மாதிரி புகார் கொடுப்பீங்களா, வழக்கு போடுவீங்களா? அப்போ திமுகவுக்குன்னா ஒரு நியாயம், தமிழக வெற்றி கழகத்துக்குன்னா ஒரு நியாயமா அப்படிங்கிற வாதத்தையும் வச்சிருக்காங்களாம். அதே அந்த ஆட தெரியாதவங்க எல்லாம் தெரு கோணலா இருக்குன்னு சொன்ன கதை தான். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி கட்சினா என்னன்னு தெரியாது, அரசியல்னா என்னன்னு தெரியாது, கொள்கைனா என்னன்னு தெரியாது, கோட்பாடுனா என்னன்னு தெரியாது, இலக்குனா என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாத தற்கொலை கும்பல் சேர்ந்துகிட்டு போட்ட ஆட்டம் அது. ரெண்டாவது கேக்குறாங்க, முதலமைச்சர் மேல இதெல்லாம் பண்ணுவீங்களா? நடக்காது. இல்ல முதல்ல நீ பண்ணுவியான்ற கேள்வி எல்லாம் செகண்டரி, நடக்காது. நீங்க ஒரு திமுக கூட்டமோ அதிமுக கூட்டமோ, எனக்கு ஜென்ம விரோதியா நான் பாக்குற பாஜக கூட்டத்துல கூட அது நடக்காது. கம்யூனிஸ்டுகள் இன்னும் கட்டுப்பாடா நாங்க இருப்போம். இப்ப பக்கத்து ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவனுக்கு என்ன அழகு, இன்னைக்குதான் கட்சி ஆரம்பிச்சிருக்க, நேத்து நேரம் கட்சி ஆரம்பிச்சேன்னா அவனுக்கு அரசியல் தெரியாது, அவனுக்கு அரசியல் சொல்லி கொடுக்கணும், எப்படி கூட்டத்தை வழிநடத்தணும்னு சொல்லி கொடுக்கணும். நீங்க பாட்டுக்கு அடிச்சு ஏறி அடுத்த வருஷமே நான் முதலமைச்சர் ஆயிருவேன்னா என்ன சும்மா எழுதி கிடக்காங்க சேரலாம் முதலமைச்சர் நாற்காலின்னு? இந்த கேள்வியே தப்பான கேள்வி, அரை வேக்காட்டுத்தனமான கேள்விங்க. நீ கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே ஒரு பெரிய இளவெழுத்து விட்டு வந்திருக்கீங்க. 41 வீட்டுல பெருந்துயரை ஏற்படுத்திட்டு வந்திருக்கீங்க. காரணம் யாரு? இது யாரு செட் பண்றா? மாவட்ட செயலாளர்கள் அவ்வளவு பெரிய ஆளுகள்லாம் கிடையாது தாவேக்கால. இங்க இருக்கிற 4 பீஸுங்க தான். அந்த 4 பீஸுங்க மேலதான் கேஸ் போட முடியும். அதுல தெளிவா இருக்கு அரசு. ஏன்னா ஒண்ணு இருக்காது. இன்னும் சொல்ல போனா மாவட்ட செயலாளர்கள் இவங்களத்தான் தூக்கி இருக்காங்க. மத்தவங்க பொறுப்பாளர்கள் இவ்வளவு பெரிய ரேலியை நடத்திருக்காங்கன்னா அவங்க மேல வழக்கு போட்டிருக்காங்க. இது உண்மை வரும்போது மொத்தமா முடிஞ்சிடும். அதனால இவங்க யாரும் தப்பிக்க முடியாது. உங்க தொண்டைங்களை அரசியல் படுத்துற வரைக்கும் தலைவங்க தான் உள்ள இருப்பீங்க. அதான் உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி. இப்ப நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர் வழக்கம் போல பிரச்சார பயணம் போறாரு. அதுல எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்தை ஒட்டி தமிழக வெற்றி கழகத்தினர் போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் பேசின கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி இருக்கு. அவர் வரும்போது அந்த இளைஞர்கள் அந்த கொடியை காட்டுறாங்க, இவரும் மகிழ்ச்சியா போறாரு. அதாவதுங்க, எடப்பாடியாரு இருக்கிறதை விட்டுட்டு உட்கார போறாரு. இந்த வழக்குல எடப்பாடியார் சரியான முடிவெடுத்தா 2வது இடத்துல அதிமுக தான் இருந்திருக்கோம். இப்ப அவர் என்ன பண்றாரு, விஜய கொண்டு தனக்கு பக்கத்துல உட்கார வைக்கிறாரு. நான் இல்லன்னா நீ இருப்போன்றதா அடுத்த கட்ட நடவடிக்கை அவர் மாத்துறாரு. இன்னும் சொல்ல போனா ஒரு திராவிட இயக்கத்துக்கான அரசியல் பற்றிய கொள்கையற்றவரா எடப்பாடி பேசி அவருடைய வாய்ப்பா அவரே முடிச்சுக்கிட்டாரு. 1. 2வது தாவேக்கா இருக்காங்கல்ல, ஊழலை ஒழிக்க போறேன்னாங்க. தார் ஊழல் யார் மேல இருக்கு? குட்கா ஊழல் யார் காலத்துல வந்தது? இந்த டெண்டர் ஊழல் யார் காலத்துல வந்தது? நிலக்கரி ஊழல் யார் காலத்துல வந்தது? பூரா எடப்பாடி ஆட்சி காலத்துல வந்தது. நீ ஊழலை ஒழிக்க வந்தவங்க எடப்பாடி பின்னாடி போய் போஸ்ட் அடிச்சு ஒட்டுறனா உனக்கு என்ன அரசியல் தெரியும்? நீ யாரு? என்ன மாதிரியான கொள்கையோட நீ முன்னாடி வந்திருக்க? கேள்வி இருக்குல்ல. அப்ப ஒரே பதில் தாங்க, எங்க அண்ணனை காப்பாத்திட்டீங்க ஜி, நாங்க உங்க பின்னாடி வரோம் ஜின்னு மோடி பின்னாடி கூட போவானுங்க. பாசிசமாவது பாயாசமாவதுன்னு சொன்னவங்க பாசிசம் தான் பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவானுங்க. அதான் நடக்க போகுது. அப்ப இந்த கூட்டத்திற்கு கொள்கை கூட்டம் இல்லை, இவர்கள் விஜயனுடைய ரசிகர் கூட்டம். அதுக்கேற்ற மாதிரிதான் அங்க ரியாக்ஷன் இருக்கும். அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்ததா ஆல்ரெடி. அதைத்தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ.
சோ இதுல 2 பேரும் அம்பலப்பட்டாங்க. ஒரு திராவிட கட்சியே இல்லை என்று அம்பலப்பட்டு போச்சு. விஜயும் அம்பலப்பட்டு போனார். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மகிழ்ச்சி தொடர், மகிழ்ச்சி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.